Hello student. இன்னைக்கு நம்ம 11th standard chapter 7ல example 7.13 question பார்க்க போறோம். Students, இதுக்கு முன்னாடி நடத்தின 12 example எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஏதாவது புரியலனா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போவோம். Express the matrix A, determine the value 1 3 5 minus 6 8 3 minus 4 6 5 has the sum of a symmetric and a skew symmetric matrices. இப்படி கொடுத்துக்காங்க. இந்த A வேல்யூ வச்சு நம்ம சிமெட்ரிக்கும் கண்டுபிடிக்கணும், ஸ்கியூ சிமெட்ரிக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது சிமெட்ரிக்னா இப்போ நம்ம சப்போஸ் ஒரு டெட்டர்மினை P ன்னு எடுத்துக்கணும்னா அதனுடைய P டேஷ் வேல்யூவும் சேமா வந்ததுன்னா அது சிமெட்ரிக். ஓகேவா? அதே மாதிரி சப்போஸ் ஒரு டெட்டர்மின் Q ன்னு எடுத்தோம்னா அதனுடைய Q டேஷ் வேல்யூ வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னா அது நான் சிமெட்ரிக். அவ்வளவுதான். அதை நான் சிமெட்ரிக் சொல்லலாம், இல்லைன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்லலாம். கிளியர்? இப்போ நம்ம சம்ஸை பார்த்து போட போட உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா A equal to question clear எழுதிப்போம் 1 3 5 minus 6 8 3 minus 4 6 5. கிளியர்? இப்போ நம்ம A டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றதுக்கு தேவைப்படும். சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா கண்டுபிடித்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்னா தெரியும்ல, என்ன பண்ணும்? ரோவை காலமா எழுதணும். ஸோ 1 3 ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் 1 3 5 செகண்ட் ரோவை செகண்ட் காலம் minus 6 8 3 தேர்ட் ரோவை தேர்ட் காலம் minus 4 6 5. இப்போ நம்மளுக்கு A வேல்யூ தெரியும், A டிரான்ஸ்ஃபர் தெரியும். நம்ம சிமெட்ரிக்கா இல்ல ஸ்கியூ சிமெட்ரிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலா. இது சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா ஈக்குவல் டு 1/2 bracket of A plus A transfer plus again 1/2 A minus A transfer. Clear? புரியுதாமா? இப்போ நம்ம A plus A transfer பார்க்க போறோம், A minus A transfer பார்க்க போறோம், ஆஃப் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு கண்டுபிடிப்போம் நம்ம. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம சிமெட்ரியா ஸ்கியூ சிமெட்ரியா பார்க்க போறோம், அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இது சிமெட்ரிக் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போடுவோம். 1/2 A வேல்யூ என்ன எழுதிப்போம் கொஸ்டின்ல 1 3 5 minus 6 8 3 minus 4 6 5. Clear? Plus A transfer value 1 minus 6 minus 4 3 8 6 5 3 5. இப்போ next step என்ன 1/2 இது இதனுடைய 1/2 A plus A transfer இருக்கும். இப்போ next 1/2 ஸ்கியூ சிமெட்ரிக்கும் அப்படியே எழுதணும். A வேல்யூ என்ன 1 3 5 minus 6 8 3 minus 4 இது minus 4 6 5 minus அதேதான் 1 minus 6 minus 4 3 8 6 5 3 5. இப்படி நம்ம கொஸ்டினை கிளியரா எழுதிக்கோம். ஓகேவா? இப்போ இதனுடைய ஜஸ்ட் நம்ம சம்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது இதை ஆட் பண்ணோம், இதை மைனஸ் பண்ணோம், அந்த 1/2 அப்படியே காமனா வச்சுப்போம். 1/2 ஒன்னோட ஒன்ன ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 ஆட் பண்ணா 2 3யோட -6 பண்ணும்போது பிக்கர் நம்பர்ல இருந்து செப்பரேட் பண்ணும்போது -3 5ல இருந்து -4 போடும்போது 1. அதே மாதிரி -6ல இருந்து 3 போயிடுச்சுன்னா -3 8ல 8 போச்சுன்னா 0. சாரி 8ல மைனஸ் பண்ண போறோம், ஆட் தானே பண்ண போறோம். அப்போ 8ஓட 8 16. நெக்ஸ்ட் 9. நெக்ஸ்ட் 1 9 10 இதே மாதிரி ஆட் பண்ணி போட்டோம். Next step எனக்கு 1/2 இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இதை ஆட் பண்ணி போட்டுருக்கோம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம்.
ரோவோட டைரக்டாவே எப்படி பண்ணிடலாம். அப்போ 1ல 1 மைனஸ் ஆல்ரெடி 1 மைனஸ் 1 ரெண்டுமே மைனஸ் போயிடுச்சுன்னா 0. 3 மைனஸோட மைனஸ் பண்ணும்போது 6 வந்து பிளஸ் ஆயிடுது. அப்போ 3 பிளஸ் 6 9. 5 இங்க மைனஸ் மைனஸ் எடுத்துக்கும்போது அதுவும் 9 ஆயிடுது. அதே ப்ராசஸ்ல பண்ணும்போது மைனஸ் 6 இங்க மைனஸ் 3 அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணி மைனஸ் 9. 0 மைனஸ் 3 அதே கால்குலேட் பண்ணுங்க. மைனஸ் 4ஓட 5 ஆட் பண்ணும்போது மைனஸ் 5 ஆட் பண்ண மைனஸ் 9. 6 மைனஸ் 3 சப்ட்ராக்ட் பண்ணும். 5 மைனஸ் 5 0 ஆயிடும். இப்போ நம்ம a பிளஸ் a டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சுக்கோ, a மைனஸ் a டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா 1/2 உள்ள கொண்டு போறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம இதை p வேல்யூ எடுத்துக்க போறோம். கிளியர்? எல்லாத்துக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேமா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டாச்சு இல்ல. இப்போ 1/2 காமனா எடுத்து போறோம். ஓகேவா? 1/2 காமனா எடுத்து போகும்போது நம்மளுக்கு அது ஆல்ரெடி 2 இருக்கு. 2ஓட 1/2 போடும்போது 2/2. அதே மாதிரி மைனஸ் 3ஓட 2 போடும்போது 3/2. அடுத்தது 1/2. அடுத்தது மைனஸ் 3/2. அடுத்தது 8. அடுத்தது 9/2. அடுத்தது 1/2. இது 9/2. நெக்ஸ்ட் 5. அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா 10/2 இருக்கும். 10/2 கேன்சல் பண்ணா 5 ஆயிடும். எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதோ கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இதை வந்து கேன்சல் பண்ணி 1 போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் போறதுக்கோசம் 2/2 போட்டுருக்கோம். ஆனா இது வந்து அப்படியே நான் டைரக்டாவே கேன்சல் பண்ணிருக்கேன். அதே மாதிரி 16/2 தான் 8. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நம்ம கேன்சல் பண்ண போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் 16/2 10/2 மற்றதெல்லாம் பிராக்ஸ்லயே இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் 1/2 உள்ள காமன் எடுத்து போயிடுவோம். 0/2 நத்திங் தட் 0. 9/2 9/2 மைனஸ் 9/2. அதே மாதிரி 0/2 0 மைனஸ் 3/2. நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் 9/2 3/2 திருப்பி 0. இப்போ நம்ம இதை Pன்னு எடுத்துக்கலாம், P வேல்யூன்னு எடுத்துக்கலாம், இதை Q வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ P வேல்யூ Q வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியர்? P வேல்யூ 2/2 கிராஸ் பண்ணா 1 மைனஸ் 3/2 1/2 மைனஸ் 3/2 8 9/2 1/2 9/2 5 எடுத்துக்கோ. இப்போ Q வேல்யூ இருக்கிறதையும் நம்ம போட்டுவோம். அதே மாதிரி 0 9/2 9/2 மைனஸ் 9/2 0 மைனஸ் 3/2 மைனஸ் 9/2 3/2 0 கண்டுபிடிச்சுக்கோ. இப்போ P வேல்யூ P டேஸ் பண்ணும்போது ரோவை காலமாவும் காலம் ரோவாவும் மாத்தணும். அப்போ 1 மைனஸ் 3/2 ஃபர்ஸ்ட் ரோவை காலத்துல மாத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ காலத்தை மாத்தும் போது மைனஸ் இங்க 1 இருக்கு, இங்க மைனஸ் 3/2 இருக்கு. அது வந்து இந்த சைடு போடும்போது அதே தான் வருது 1/2 மைனஸ் 3/2 8 9/2. தேர்ட் ரோ காலமா போடும்போது 1/2 9/2 5. கிளியர்? இப்போ P டேஷ் வேல்யூ போட்டாச்சு. ஆல்ரெடி P வேல்யூவும் P டேஷும் பார்த்தோம்னா நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அதே ஈக்குவலா தான் வருது. சோ P ஈக்குவல் டு P டேஷ் சொன்னா P டேஷ் ஈக்குவல் டு Pனாலும் சேமா இருந்தா அது இட் இஸ் சிமெட்ரிக். நம்ம இப்போ சிமெட்ரிக் கண்டுபிடிச்சிட்டோம். therefore it is symmetric போட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் Q வேல்யூவை நம்ம Q டேஷ் ஆக்குவோம். ரோவை காலமா போட போறோம். 0 9/2 மைனஸ் இந்த ரோவை தூக்கி காலத்தை போடுவோம். 0 9/2 9/2 வரும். அப்புறம் இந்த செகண்ட் ரோ மைனஸ் 9/2 0 மைனஸ் 3/2. தேர்ட் ரோ மைனஸ் 9/2 3/2 0. அப்போ Qவை சேஞ்ச் பண்ணும்போது Q டேஷ் என்ன ஆகுது, நம்மளுக்கு மைனஸ் Qல வருது. கிளியர்? Qவை சேஞ்ச் பண்ணும்போது Qவை சேஞ்ச் பண்ணிட்டு போது Qவை Q டேஷா நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு Q வேல்யூ என்ன ஆகுறதுன்னா Q வேல்யூ வந்து மைனஸ்ல வருது. Q டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் Qன்னு வருது. அப்போ Q நாட் ஈக்குவல் டு Q டேஷ். நம்மளுக்கு இங்க சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ பிளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ அது நாட் ஈக்குவல் தானே. அப்போ Q ஈக்குவல் டு Q டேஷ். Q நாட் ஈக்குவல் டு Q டேஷ். கிளியர்? therefore it is Q symmetric. ஓகேவா? அப்ப சிமெட்ரிக்னா என்ன சொல்லிருக்கேன், P ஈக்குவல் டு P டேஷ் வந்தா ஈக்குவலா வந்தா சிமெட்ரிக்.
நாட் ஈக்குவலா வந்தா அது ஸ்கியூ சிமெட்ரிக். கிளியர்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.